உலகத்திலே இருக்கக்கூடிய மொழியியல் வல்லுநர்கள், மொழியியலை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து உண்மைகளை கண்டுபிடித்த பன்னாட்டு அறிஞர்கள் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக எடுத்து வைத்த கருத்து, உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி. அதுதான் அனைத்து மொழிகளுக்கும் முன்னாலானது. வடமொழியை விட, கிரேக்கத்தை விட, லத்தீன் மொழியை விட, கிரேக்க மொழியை விட, எகிப்தியர்கள் பேசிய மொழியை விட மிக தொன்மையான மொழி தமிழ்தான் என்று கால்டுவெல் மட்டுமல்ல, மேனாட்டு அறிஞர்கள் அனைவரும் கூறியதை வைத்துத்தான் நீராறும் கடலுடுத்த என்ற அந்த அற்புதமான நாட்டு மக்களுக்கு உணர்வை ஊட்டுகின்ற அந்த பாடலை மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதினார்கள். அதில் செந்தமிழின் உதிரத்திலிருந்துதான் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகள் அதிலிருந்து தான் உதித்து எழுந்தன என்பதை அதை பாடலாகவே எடுத்த எடுப்பிலே கடவுள் வணக்கத்தை போல தமிழ்தாய் வாழ்த்து ஆண்டு கணக்கிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இன்று வரையிலும் அத்தனை நிகழ்ச்சிகளிலும் இந்த கருத்துத்தான் பாடலாக அந்த நம்முடைய நிகழ்ச்சிகளிலே, அரசு நிகழ்ச்சிகளிலே, மற்ற பொது நிகழ்ச்சிகளில், கட்சி அல்லாத பொது நிகழ்ச்சிகளிலே இந்த பாடலைத்தான் முன்வைக்கிறோம். ஆக தமிழிலிருந்து பிறந்த மொழிகளுங்கிற போது வடமொழியை விட மூத்தது, இளமையானது. ஆனால் வடமொழி ஏறத்தாழ மறைந்து மடிந்து போய்விட்டது. அதற்கு புத்துயிர் கொடுக்க எண்ணி சமஸ்கிருதத்தில்தான் எல்லா மொழிகளும் வந்தன என்று அமித்ஷா ஆணவத்தோடு முன்பு சொல்லிவிட்டு போனார். ஆனால் அது மொத்தம் 24,000 பேர் தான் சமஸ்கிருதம் பேசுகிறார்கள் என்ற புள்ளிவிவரத்தை பார்க்கிற பொழுது தமிழால் நாம் நம்முடைய மொழி என்பதற்காக, செந்தமிழ் மொழி என்பதற்காக உயர்த்தி பேசவில்லை, உண்மையை சொல்லுகிறோம். அதைத்தான் அருமை சகோதரர் கமல்ஹாசன் அவர்களும் இந்த கருத்தைத்தான் கன்னடமும் தமிழிலிருந்து பிறந்ததுதான் என்ற கருத்தை சொன்னார். அதிலே எந்த தவறும் இல்லை.